என் பேர் குகன். நான் என்னைய வந்து நகராட்சியில் வந்து இந்த 2 பேர் வெட்டின கேஸ் வந்து என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. நகராட்சி வாசல்ல வச்சு ஆகாஷோட ஆமா ஆகாஷோட அந்த கேஸ்ல வச்சு என்னைய என்ன கேஸ்னா நான் வந்து வந்தார் எம்பிசி கேஸ் வண்ணார் வீடு. ஆனா இவர் வந்து ஆகாஷ் வந்து தேவேந்திர குலகலா. அப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன? ஃப்ரெண்ட் தம்பி தான். ஆமா. அது குணாவும் ஒருத்தர் இருக்கான். அது குணாவும் என் தம்பி தான். அவன் வந்து என் கூட வேலைக்கு வரதுனால நான் என்னை வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணானாக்க, நான் நைட் வந்து பசங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும்போது நான் போகும்போது ஒருத்தர் வந்து வண்டியை கொடுத்துருக்காப்ல. குணாவோட நம்பர் ஒன்ட்ட இருக்காயா, எனக்கு ஃபோன் அடிச்சு கொடுயான்னு சொன்னாங்க. நான் ஃபோன் அடிச்சு கொடுத்தேன். ஃபோன் அடிச்சு கொடுத்துட்டு இது மாதிரி பேசினாங்க. வண்டி இந்த கொண்டு வந்து தரேன் சொன்னா மறுபடியும் லேட் ஆகும். மறுபடியும் என்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு தர சொல்றாரு. மறுபடியும் ஃபோன் அடிச்சு கொடுக்குறேன். மறுபடியும் ஃபோன் அடிச்சு மறுபடியும் பேசுறாங்க. மறுபடியும் இந்த வண்டியை கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி கொஞ்சம் நாங்கள் அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் வெட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுறாங்க. யாரு? குணா. உங்கள்ட்ட? ஆமா. அது மாதிரி நாங்கள் தெரியாம இதை பண்ணிவிட்டோம் வெட்டிவிட்டோம் அப்படின்னு. குணாவும் ஆகாஷமா? ஆகாஷ் பேசல என்கிட்ட, குணா பேசுறாப்ல என்கிட்ட. குணா வந்து பேசுறாப்ல இது மாதிரி வெட்டிவிட்டோம் அப்படின்ட்டு வண்டியை வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசிட்டு அதுக்கு நானும் ஐயோ வெட்டிட்டாங்க அப்படின்னு என் ஃபோனை இது பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து காலையில் இருந்துச்சு சரி அவ்வளோதான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா தான் இருக்காங்க வெட்டினவங்களும் அப்படின்னு சொல்லுவோம். இது பண்ணுவோம் சரி நார்மல் விட்டேன். மறுபடியும் எனக்கு காலைல 10 மணிக்கு வந்து தூக்கிட்டாங்க நகராட்சியில் வந்து கூட்டிட்டு போயிட்டு என்னை நேரம் அந்த தாயமங்கலம் அவுட்டரில் வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த ஜிஹெச்சை தாண்டி அவுட்டர் பட்டி இது மாதிரி கேட்டாங்க. இந்த நடந்த ஃபுல்லாக இந்த மாதிரி எனக்கு வந்தாங்க. நான் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. ஃபோன் அடிச்ச ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து அவங்கள சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு வர கால ஃபுல்லாக அவங்க தான் அட்டன் பண்ணி பேசுறாங்க. எல்லாமே இது பண்ணி பேசினேன். என்னை ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க தான் வச்சிருந்தாங்க. அங்கேருந்து எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து நேரம் கீயனூர் பாலத்துக்கு முன்னாடி வந்து என்னை நிப்பாட்டி வச்சுட்டு அந்த சேம்பருக்குள்ள மறைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் அடிக்க மறுபடியும் அவங்கள போய் கூட்டிட்டு அந்த போலீஸ்கார முன்னாடி நடந்து போயிட்டாங்க. எங்க நிப்பாட்டி முன்னாடி நடந்து போனவங்க வந்து கூட்டிட்டு அப்படியே இங்க இந்தியன் பெட்ரோல் பங்க் முன்னாடி வந்தாங்க. இந்தியன் பெட்ரோல் பங்க் வந்து வண்டியை நிப்பாட்டி போட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு 2 வீலரை வாங்கிட்டு அவங்க போய் வளநாடு வந்து சப்பாரி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் வந்தாங்க. வந்துட்டு வண்டி நிப்பாட்டுக்கு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிளங்காட்டு போனாங்க. கிளங்காட்டு போகும்போது அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆகாஷையும் குணாவையும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு கால் உடைஞ்சிருச்சு? அப்பெல்லாம் எதுவும் இல்லை, எந்த ஒரு காயமும் நல்லபடியா தான். அப்பதான் பிடிச்சதே. அப்பெல்லாம் எதுவும் ஆகல. அந்த 2 பேர் இருக்காங்க. அவங்கள பிடிச்சி வச்சிருக்கோம். சரி மறுபடியும் அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி போகுது, எங்க வண்டி பின்னாடி வருது. பின்னாடி வரவும் அதில் ஏற்கனவே என்னைய மாதிரியே அரெஸ்ட் ஆன 3 பேர் பசங்க இருக்காங்க விசாரணைக்காண்டி. அந்த அவங்களும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வண்டியில தான் இருந்திருக்காங்க. அந்த வண்டியில இருந்தவங்க வந்து மறுபடியும் பிஜி சேம்பர்னு ஒன்று இருக்கு, அது வாசல்ல நிப்பாட்டி வச்சு எங்களை வந்து இவரும் அவங்க 4 பேர்த்தையும் ஒன்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா போடுறாங்க. ஒன்னா போட்டுட்டு நாங்க 4 பேர் ஒன்னா இருக்கோம். அவங்க 2 பேர்த்த வந்து தனியா பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க. அவங்க 2 தனியா கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் நாங்க எங்களை கூட்டிட்டு வந்து நேரா டைம் பாஸ் டீ கடைக்கு வந்துட்டாங்க. டீ கடையில் அவங்க டீயை சாப்பிட்டு மறுபடியும் எம்டிஎஸ்க்கு கூட்டு வந்தாங்க. எம்டிஎஸ்க்கு கூட்டு வந்து எம்டிஎஸ்ல அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எங்களை சாப்பாடு பாஸ் பண்ணிட்டு கீழே இறங்க விட மாட்டேன்ட்டாங்க வண்டியை விட்டு. அவர் மறுபடியும் இது ஐயங்கோயிலில் போயிட்டு எங்களை நிப்பாட்டுறாங்க. ஐயங்கோயில வச்சு சாப்பிட வச்சுட்டு கீழங்குடி இறக்கத்துல அங்கே வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சுட்டு நீங்க வெளியே உட்கார வேணா காருக்குள்ளே உட்கார காருக்குள்ளே உட்கார வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போல, வெளியவே தான் வச்சிருக்காங்க. ஆமா, அங்கே வச்சுட்டு அங்கே 6 மணிக்கு மேல மறுபடியும் வண்டி எடுத்து டைம் பாஸ் டீ கடைக்கு போயிட்டு அங்கே போய் டீ சாப்பிட்றோம். டீயை சாப்பிட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்து மறுபடியும் அங்கேருந்து எங்களை வந்து சிப்பாடு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. சிப்பாடு அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருந்து தான் மறுபடியும் ஃபோன் அடிக்கலாம். ஃபோன் அடிச்சு யாரும் அதிகாரிட்ட பேசுறாங்க. பேசிட்டு என்னைய மட்டும் சிப்பாடு ஸ்டேஷன்லையும் மிச்சம் 3 பேரையும் எஸ்பி டீம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போறாங்க கண்ணாதுரை ஸ்டேஷனுக்கு. எங்கிட்ட நாங்க கேட்கும் போது சொல்றாங்க, அங்க வண்டி இருக்கும்போது உங்களெல்லாம் விட்டுரும், ஆனா எங்கெல்லாம் விட்டுருவீங்களா? ஆமா, நாங்க கேட்கிறோம் எங்கெல்லாம் விட்டுருவீங்களா தம்பி, உங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லையா, உங்களெல்லாம் விட்டுருவோம்யா, நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்றாங்க. சார் நாங்க எதுவுமே தப்பு பண்ணல சார் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்பனா உங்களை விட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆகாஷ சொல்லல, எங்க 4 பேர் சொல்றாங்க. ஆமா, விசாரணை பிடிச்சு நாங்க கேட்கிறோம் இது மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து நீங்க எஸ்பி டீம் பிடிச்ச 3 பேர் கண்ணாதுருக்கு கூட்டு போயிட்டு அங்கிருந்து உங்க பேரண்ட்ஸை கூட்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிருங்கன்னா அதே மாதிரி என்ன சிப்கால்ல விட்டாங்க. எங்க மாமா வர சொல்லி நான் கையெழுத்து போட்டு வெளியே. நான் இந்த 3 பசங்களும் வெளியே தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த 3 பசங்க மேலேயும் திருப்போணத்துல ஏதோ இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ வழிபறி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. வால் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா நாங்க இருந்த ஃபுல்லா இந்த இதுல தான் இருந்தோம். ஏன்னா இங்கேயும் ஐயங்கோயில இருந்து 6 மணிக்கு தான் வண்டி எடுத்தாங்க. வண்டி எடுத்துட்டு மறுபடியும் டைம் பாஸ் டீ கடை போயிட்டு அங்கே டீ சாப்பிட்டு அங்கேருந்து சிப்காடுக்கு போயிட்டு சிப்காட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து ஒரு 8 அப்புறம் தான் கிளம்பி அங்கேயும் அங்கேயும் இவங்க 3 இங்கேயும் இப்படி பிரிச்சாங்க. ஆனா அவங்க வந்து விசாரணை கைதியா பிடிச்சவங்க தான். ஆமா, கார்ல வச்சு சுத்திட்டு சும்மா வந்து பொய் வழக்கு வழிபறி பண்ணா பொய் வழக்கு போட்டுருக்காங்க. ஆமா, அவங்க பொய் வழக்கு போட்டிருக்காங்க. சரி, அப்ப நீங்க அதுக்கடுத்து ஆகாஷ் எப்ப பாத்தீங்க? அதுக்கடுத்து எங்களை பார்க்கல. நாங்க எங்களாம் தனியா பிரிச்சு விட்டோம். நாங்க கேட்கிறோம் எங்களை எப்போ விடுவீங்க, எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு நீங்க உங்களை விட்டுட்டாக்க நீங்க போயிட்டு ஊருக்குள்ள எல்லாரும் நீங்க வந்து போனோம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சொல்லிடுவீங்க. சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும்.
அதனால நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போன முன்னாடி தான் உங்களுக்கு விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டாங்க. ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஆகாஷ்க்கு எந்த ஒரு காயமும் இல்ல, நார்மலா எப்போதும் போல தான் எப்பவும் போல தான். எங்களை அங்க கிளங்காட்டுலயே எங்களை தனியா ஒரு இதுல கூட்டு அவங்களும் தனியா கூட்டு போயிட்டாங்க 2 பேரையும். சரி.